அனைவருக்கும் உணவுப்பறவையின் பணிவான வணக்கங்கள். பச்சை முந்திரி கொட்டை ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் இது. வருஷம் முடிவில் முந்திரி கொட்டை சீசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொல்லியில் போய் எடுக்கக்கூடிய ஒரு இதுதான் அது. பச்சையாக இருக்கும். இப்படி தான் என்ன பண்ணணும், கையில் க்ளவுஸ் போட்டுக்கணும். இந்த க்ளவுஸ் இல்லாததுக்கு இது மாதிரி ஜவுத்தால் மாட்டிக்கிட்டு இப்படி நீங்கள் கத்தியால் கட் பண்ணி குச்சியில் விட்டு நோண்டி எடுக்கக்கூடிய ஒரு இது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னாக்கா, நான்வெஜ்ஜுக்கும் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அப்புறம் இந்த பாயாசம்லாம் வைக்கிறதுக்குமே பயன்படுத்துவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இது குழந்தைங்க எடுத்து அப்படியே வாயில் கடிச்சிச்சு அப்படின்னா வாய் பூரா வெந்துடும். அதனால் இது தயவு செஞ்சு அதுமாதிரி பல்லெல்லாம் குழந்தைங்க கடிக்கக்கூடாது. ஒரு அவேர்னஸாக யூஸ் பண்ணலாம். முந்திரி கொட்டையில் ஒரு கேஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, விறகு பற்றாக்குறை இல்லை சிலிண்டர் பற்றாக்குறைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பேக்கரியில் இந்த முந்திரி கொட்டையோடைய மேல் தோல் இருக்கு இல்லையா, இதை பயன்படுத்துகிறாங்க. நான் ஒரு பதிவில் உங்களுக்கு காட்டுறேன், எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோல்களை மூட்டை மூட்டையாக வாங்கிட்டு பேக்கரியில் ஸ்வீட் செய்கிறதுக்கு, பேக்கரி ஐட்டம் செய்கிறதுக்கு இந்த மேல் தோலை பயன்படுத்துகிறாங்க. இதுலேருந்து ஒரு எண்ணெய் ஒன்று தயார் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே இருக்குது. இதில் நிறைய பலன்கள் கிடைக்கிது நமக்கு. ப்ளஸ் இது உள்ளே இருக்கக்கூடிய முந்திரி கொட்டை இருக்கிறதுல கேஷ்யூ நட் வேல்யூகள் ஜாஸ்தி இல்லையா, ரொம்ப வேல்யூ அதிகம். புரிய நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கிடைச்சதுன்னா இப்போ குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கொடுத்துருங்க. வாழ்க யோகம், யோகம் அல்லட்டும். அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.